ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பயிரில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றும், அதனால் அளவாகவே வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அது பொங்காது. நம்ம குழம்புக்கு தேவையான காய் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை. காய் ரொம்ப சேர்த்தோம்னா முட்டை குழம்பெல்லாம் உறிஞ்சிரும். அப்புறம் 3 முட்டை. இப்போ பாசிப்பருப்பு இந்த மாதிரி அரை வேக்காடாக வெந்திருக்கும் போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, 2 பல் பூண்டு, இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். தக்காளி வெந்துருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு காயையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். குழம்புல டைரெக்டாக போட்டிங்கன்னா அப்படியே திட்டாக போயிடும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்புல ஊற்ற வேண்டியது. குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். முட்டையை இது மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காயோட்டி முட்டையை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். முட்டை இந்த மாதிரி பாதி வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கேன். இதை அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா நம்ம வச்சுருக்க குழம்புல போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் குழம்புல போட்டுக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு
ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வடகம் போட்டுக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்ப ஊற்றிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. இனி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம்.